கிளியோபட்ரான்னு சொன்னாலே அழகான இரு கண்கள், நளினமான உடல், இவதாண்டா பொண்ணு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோண்டிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கீங்க. உங்களை ஏமாற்றினது வேற யாருமே இல்லை, கிளியோபட்ரா தான். என்னடா சொல்கிற, கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, கிளியோபட்ரா இது வரைக்கும் அழகாக இருந்தாங்கன்று எந்த தடையுமே இது வரைக்கும் கிடைக்கல. கிளியோபட்ரா இறந்து சரியா 100 வருஷம் கழிச்சு தான் மற்றவங்களால தான் கிளியோபட்ரா அழகா இருந்திருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. உண்மையை சொல்லணும்னா உலகத்திலேயே நான் தான் பெரிய அழகினும், நான் தான் எகிப்தோட கடவுள்னும் மக்களை நம்ப வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கா. வாழ்நாள் முழுவதுமே தன்னை அழகுபடுத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, கிளியோபட்ரா பேரழகிதாங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமுமே இது வரைக்கும் கிடைக்கல. ஆனா அவங்க நார்மலான உமன் தாங்கிறதுக்கான நிறைய ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த காயின் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அதே கிளியோபட்ராவுடைய முகம்தான். பெரிய கண்ணு, மூக்கு கொஞ்சம் கீழே வந்து கோபமா இருக்கிற மாதிரி இந்த பேசு. வரலாற்றில் சொல்லப்பட்ட கிளியோபட்ராவுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குல்ல. உண்மை என்னன்னு கிளியோபட்ராவுடைய 3 ஹஸ்பண்ட்ல ஒருத்தராட்டு வந்து சொன்னா தான் நமக்கு தெரியும். என்னது 3 ஹஸ்பண்டான்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க 3 ஹஸ்பண்ட் தான். இந்த வீடியோவில் ரொம்பவே அழகான கொஞ்சம் அழகு இல்லை சாதாரண பெண்மணியோடைய 7 வியர்டான விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். செவன்த் ஃபேக்ட் என்னன்னா, கிமு 69 இதுதான் த கிரேட் கிளியோபட்ரா பிறந்த வருஷம். த கிரேட் கிளியோபட்ரான்னு சொல்றதுக்கு காரணம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ரொம்பவே புத்திசாலியான ஒரு பெண்மணி தான் இவங்க. கிளியோபட்ரா 16 வயசுல இருந்தே நாட்டை ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு 7 லாங்குவேஜ் தெரியும். அது மட்டும் இல்லாமல் கிளியோபட்ரா மிகப்பெரிய கெமிக்கலிஸ்ட், பியூட்டிஷன், அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய பீர் ஃபேக்டரியை வச்சிருந்தா. இப்படி கிளியோபட்ராவை பற்றி வரிசையாக அடுக்கிக்கிட்டே போகலாம். அவங்க அழகா இருந்தாங்களோ இல்லையோ அது ஒரு பக்கம், அவங்களோட அறிவும் ஆளுமையும் தான் இத்தனாயிரம் வருஷம் கழிச்சும் அவங்கள பற்றி பேச வைக்குது. 6th இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, வரலாற்றோட பக்கத்தை திருப்பி பார்த்தா கிளியோபட்ரா 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 3 திருமணங்களை செஞ்சுருப்பாங்க. முதல் திருமணமா தன்னோட 10 வயசுலேயே தன்னோட ஆட்சி பொறுப்பை பிடிக்கணுங்கிறக்காண்டி தான் கூட பிறந்த சகோதரனையே திருமணம் செஞ்சிருப்பாரு. கேட்கறதுக்கே கொஞ்சம் வியர்டா இருந்தாலும் அந்த கால எகிப்துல இது ஒரு சாதாரண விஷயமா இருந்திருக்கு. இதை தொடர்ந்து அடுத்ததா ஜூலியஸ் சீசரை கல்யாணம் பண்ணியிருப்பா. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஜூலியஸ் சீசரை கல்யாணம் பண்ணும்போது இவளுக்கு வயசு 21, சீசருக்கு வயசு 52. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு சிசேரியனுங்கிற ஒரு மகனும் பிறக்கிறான். கடைசியா கிளியோபட்ரா மார்க் ஆண்டனியை திருமணம் செய்யறா. மார்க் ஆண்டனி ரோம் நகர்லேயே மிகப்பெரிய ஒரு படை தளபதி. வரலாற்று படி பார்த்தா கிளியோபட்ரா சீசரை விட மார்க் ஆண்டனியை தான் ரொம்பவே அதிகமா லவ் பண்ணியிருக்கா. இதனாலேயே அவங்களுக்கு 3 குழந்தைகள் பிறந்திருக்கு. இதுல ஒரு கிரேசியான விஷயம் என்னன்னா, கிளியோபட்ராவை திருமணம் செஞ்ச ஒவ்வொருத்தரும் அடுத்த 3 வருஷத்திலேயே இறந்து போயிருக்காங்க. அழகு அதிகமாக இருந்தால் ஆபத்தும் அதிகமாக தானே இருக்கும். 5th இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, கிளியோபட்ராவும் மார்க் ஆண்டனியும் ஒரு பெட்டு வச்சுக்கிறாங்க. கிளியோபட்ரா என்ன சொல்கிறான்னா, நாளைக்கு உலகத்தில் யாருமே செய்ய முடியாததை நான் செஞ்சு காட்டுறேன்னு சொல்கிறான். சரியா 1764 பவுண்ட்ஸ் ஆஃப் கோல்டோட மதிப்புக்கு இணையான ஒரு சாப்பாடை செய்ய போறேன்னு சொல்றார். இதை கேட்ட மார்க் ஆண்டனி யாராலையும் ஒருவேளை சாப்பாடுக்கு இவ்வளவு செலவு பண்ண முடியாதுன்னு ஒத்துக்கிறான். அடுத்த நாள் காலையில எல்லாரும் சாப்பிட உட்காரும் போது ஒரு பணிப்பெண் ஒரு கிளாஸ் நிறைய வினிகரை கொண்டு வந்து கிளியோபட்ரா முன்னாடி வைக்கிறார். உடனே கிளியோபட்ரா மார்க் ஆண்டனியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு தன்னோட காதுல தொங்கிட்டு இருந்த ஒரு இயர் ரிங்ல இருந்த முத்தை கலட்டி வினிகர்ல போடுறார். அது உடனே கரைஞ்சி மெல்ட் ஆகுது. சயின்டிஃபிக்கலி இப்போ உள்ள டெக்னாலஜி மூலமாக பார்த்தாலும் வினிகரில் பேரல் கரையத்தான் செய்யும். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இந்த கிளியோபட்ராவுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? இதுல இருந்தே கிளியோபட்ரா எவ்வளோ பெரிய கெமிக்கலிஸ்டாக இருந்திருப்பான்னு தெரிஞ்சுக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு செரிமானத்துக்காக கிளியோபட்ரா இதை பண்ணியிருந்திருக்காங்க. இதை பார்த்த மார்க் ஆண்டனி தன்னோட தோல்வியை ஒப்புக்கொள்கிறார். பிகாஸ் கிளியோபட்ராவோட காதுல இருந்த அந்த முத்துக்கள் அந்த நேரத்துக்கு ரொம்பவே விலை மதிப்பானதாக இருந்திருக்கு. இன்னுமே சொல்லணும்னா ஹிஸ்டரியிலேயே அதிக விலை மதிப்புள்ள உணவை சாப்பிட்டதும் கிளியோபட்ரா தான். 4th வியர்டான ஃபேக்ட் என்னன்னா, கிளியோபட்ரா தன்னோட அழகுக்காகவே ரொம்பவே அதிகமாக செலவு பண்ணியிருக்கா. ஹிஸ்டரியிலேயே யாரும் பண்ணாத அளவுக்கு தன்னோட அழகுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. ஒரு நாட்டோட வருமானத்தில் 60% பணத்தை ஒரே ஒரு பெண்மணி, அதுவும் கிளியோபட்ராவுடைய அழகுக்காக மட்டுமே பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு நாட்டோட 60% பணத்தை செலவு பண்ணியிருக்காங்கன்னா அப்படி என்ன செலவு பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, குளியல். அதுவும் சாதாரண குளியல் இல்லைங்க, கழுதைப்பால் குளியல். தினமும் 1000 லிட்டர் கழுதைப்பால் கிளியோபட்ராவுடைய அரண்மனைக்குள்ள போகும்.
கழுதைப்பாலில் குளிக்கிறதுனால ஏஜ் ஆனது குறையும்னு கிளியோபட்ரா நம்பியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கிளியோபட்ரா சொந்தமாக ஒரு சென்ட் ஃபேக்ட்ரியும் வச்சுருந்துருக்காங்க. இளமையாக எப்படி இருக்கலாங்கிற ஒரு புக்கும் எழுதியிருக்காங்க. இவ்வளோ ஹெல்த் கான்சியஸாக இருந்துமே கிளியோபட்ரா தன்னோட 39வது வயசில் இறந்து போகிறாங்க. தேர்ட் ஃபேக்டை கேட்டிங்கன்னா கிளியோபட்ரா எவ்வளோ போல்டான ஒரு பொண்ணாக இருந்திருக்காங்கன்னு உங்களுக்கு புரியும். எகிப்திலிருந்து கிளியோபட்ரா தன்னோட தம்பியாலேயே துரத்தி அடிக்கப்படுறாங்க. திரும்பவும் ஆட்சியை பிடிக்க ஆசைப்பட்ட கிளியோபட்ரா சீசரோட உதவியை தேடுறா. இதில் தான் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, சீசரை சந்திக்கணும்னா ஒரு மிகப்பெரிய படையையே தாண்டி தான் போகணும். ஆனால் கிளியோபட்ராட்ட இருந்ததை ஒரு விசுவாசமான ஒரே ஒரு பணிப்பெண் தான். அவங்க மூலமாக ஒரு பேரலுக்குள்ளே இருந்து ஒளிஞ்சி சீசரை வந்து அடைகிறாங்க. இந்த டைமில் தான் சீசருக்கும் கிளியோபட்ராவுக்கும் 52-21ங்கிற காம்பினேஷனில் ஒரு காதல் மலருது. இந்த டைமில் கிளியோபட்ரா உதவி கேட்க சீசரும் கிளியோபட்ராவுடைய தம்பியை கொண்டுட்டு ஆட்சியை திரும்பவும் பிடிக்கிறாங்க. இந்த இடத்துல கிளியோபட்ராவை மிகப்பெரிய புத்திசாலியாகவும் ரொம்பவே தைரியமான ஒரு பொண்ணாகவும் நம்ம பார்க்கலாம். செகண்ட் ஃபேக்ட் என்னன்னா, நாம இப்போ பேசிட்டு இருக்க கிளியோபட்ரா மட்டும் எகிப்தில் வாழ்ந்த கிளியோபட்ரா இல்லை. இதே மாதிரி கிட்டத்தட்ட 7 கிளியோபட்ரா எகிப்தில் வாழ்ந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது 7வது கிளியோபட்ரா. அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் எகிப்தை ரூல் பண்ண லாஸ்ட் பெண் பேரோ கிங். இவங்களுக்கு அடுத்து எகிப்து மொத்தமாகவே ரோம் கண்ட்ரோலுக்கு போகுது. லாஸ்ட் ஃபேக்ட் என்னன்னா, த மிஸ்டரி ஆஃப் டெத். மார்க் ஆண்டனி ஜூலியஸ் சீசருடைய முதல் பையனால கொல்லப்படுறாரு. இதனால ரொம்பவே வருத்தம் அடைகிறாங்க கிளியோபட்ரா. ஏன்னா கிளியோபட்ரா ரொம்பவே விரும்பினது மார்க் ஆண்டனியை தான். ஒரு பக்கம் தன்னுடைய கணவர் இறந்த சோகம், இன்னொரு பக்கம் எகிப்து நம்ம கையில இருக்காது, ரோம் பக்கம் போக போகுன்னு நல்லாவே தெரிஞ்சிருந்தது கிளியோபட்ராவுக்கு. உடனே தன்னைத்தானே ஒரு மிகப்பெரிய விஷப்பாம்பை எடுத்து சராமரியா கடிக்க விடுறா கிளியோபட்ரா. ஆனா இது ஒரு பொய். தன்னோட வாழ்க்கையிலேயே தன்னோட அழகுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்த கிளியோபட்ரா பாம்பு கொத்தி தன்னோட அழகு கெட்டு போய் இறந்திருக்க மாட்டான்னு வரலாற்றுவாளர்கள் சொல்றாங்க. ஒருவேளை நேரடியாவே அவ விஷத்தை குடிச்சு இறந்திருக்கலான்னு சொல்றாங்க. கிளியோபட்ரா எப்படி இறந்திருப்பான்னு இன்னைக்கு வரைக்குமே மர்மமா தான் இருக்கு. இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, கிளியோபட்ரா ஒரு பேரோ கிங். எகிப்துல கிங் எல்லாரையுமே மம்மிஃபிகேஷன் பண்ணி தான் வைப்பாங்க. ஆனா இது நாள் வரைக்குமே கிளியோபட்ராவுடைய மம்மி கிடைக்கல. தன்னோட அழகு மேல இவ்வளவு அக்கறை காட்டின கிளியோபட்ரா தன்னோட 39 வயசுல எப்படி இறந்து போனாங்கிறது ரொம்பவே மர்மமா தான் இருக்கு. நம்ம சொன்ன இந்த ஃபேக்ட்ல என்ன புரிஞ்சதுன்னா, அதிக அளவு அதிகமான ஆபத்தை கொண்டு தான் இருக்கும். ஹைலி நாலேஜபிள் பிடி இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ். ஃபைனலி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நாள் நம்ம வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணி நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்க நல்ல உள்ளங்களுக்கு ரொம்பவே நன்றி. உங்களுக்கு இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது கண்டென்ட் பற்றி கேட்கணும்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.